இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கொண்டதில் ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு மிட் டேர்ம் டெஸ்ட் மாதிரி. இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அறியாமையினால் அவிசுவாசம் ஒன்று, அதாவது அன்பிலீஃப் பிகாஸ் ஆஃப் ignorance. Unbelief is because of ignorance. நான் கேள்வியை சரியாக முதல்ல டிசைன் பண்ணிக்கிறேன். அறியாமையினால் அவிசுவாசம், அதாவது அன்பிலீஃப் இஸ் டியூ டு ignorance. சத்தியத்தை ஏன் விசுவாசிக்கவில்லை என்றால் சத்தியம் தெரியாது, சத்தியத்தை அறியாததினாலே அவிசுவாசம். ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், அவிசுவாசத்தினால் அறியாமை. அன்பிலீஃப் இஸ் பிகாஸ் ஆஃப் ignorance. சத்தியத்தை ஏன் சத்தியத்தை விசுவாசிக்காததினாலே அறியாமை, சத்தியம் தெரியவில்லை. குழம்புதான் இதில். இது எது சரியானது அல்லது ரெண்டுமே சரியா? கணக்கு பரீட்சை மாதிரி இருக்கா? ரெண்டும் சரி. வேற அவிசுவாசத்தினால் அறியாமை. It's a very clear cut question and answer நினைக்கிறேன். இந்த கேள்வி யூஸ்வலாக நான் சரியாக ஃப்ரேம் பண்ண மாட்டேன், இது சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சத்தியத்தை அறியாததினால் அவிசுவாசமா? வேர்டு நல்லா பார்த்துக்கோங்க, விடுதலை வரல. இக்னரன்ஸ்னால அவிசுவாசம், சத்தியத்தை அறியாததினாலே அவிசுவாசம், அவிசுவாசத்தினாலே அறியாமை. விடுதலை இல்லை, இங்கே விசுவாசம். அவிசுவாசத்தினால் அறியாமை. மீதி எல்லாரும் எது சரி? ஸோ நல்லா கவனிங்க ப்ளீஸ் கொஞ்சம். ஐ மீன் இது முழு யோவான் சுவிசேஷத்தை முடிச்ச பிறகு கேட்டிருந்தா நான் டிஸ்கரேஜ் ஆகிருப்பேன். இடையில கேட்டது நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஆன்சர். அவிசுவாசத்தினால் அறியாமை சரியான விடை, அறியாமையினால் அவிசுவாசம் தவறான விடை. அக்கார்டிங் டு ஜான்ஸ் காஸ்பல், அக்கார்டிங் டு கிரைஸ்ட், அக்கார்டிங் டு the truth. That is the truth. So நிக்கோதேமோடைய அறியாமையின் பிரச்சனை அதை தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறைய இருக்கு, ஃபுல்லாக யோவான் ஃபுல்லாக நீங்கள் தூண்டி படிக்கும்போது நிக்கோதேமு அவன் அறியாமையில் இருந்தான். அந்த அறியாமைக்கு காரணத்தை தான் இயேசு அங்கே டீல் பண்ணுறார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப் and that is why you need to be born again. புரியுதுங்களா? மறுபடியும் பிறக்கும்போது தான் விசுவாசம் வருகிறது. ஸோ மறுபடியும் பிறக்க செய்கிறவர் கர்த்தர், தேவன் தாமே செய்கிறார். அதன் மூலமாக தான் நீ அறிய முடியும், இல்லாவிட்டால் அறிய முடியாது. ஸோ சுவிசேஷம் தெரியாததினால்தான் அவர்கள்
அவிசுவாசத்திலே இருக்கிறார்கள். ஆகையினாலே சுவிசேஷத்தை சொன்னால் போதும், அவர்கள் புரிய வைத்தால் போதும், அவர்கள் விசுவாசித்து விடுவார்கள். இல்லை, அப்படி இல்லை. அப்போ சுவிசேஷத்தை ஏன் சொல்லணும்? இப்போ சுவிசேஷம்தான் அவர்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். The gospel is powerful enough. சரியா வழங்க முடியுதா? ஐ திங்க் மேபி இன்னும் கொஞ்சம் இது அப்படியே வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரகிள் வித் திஸ். கரெக்ட். அறியாமல் இருக்கிறது தான் கரெக்ட். அதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவனுடைய அறியாமைக்கான காரணம் புரியுதா? கரெக்ட், கரெக்ட். யுவர் பாயிண்ட் இஸ் கரெக்ட். அவனுடைய அறியாமையை தான் அவன் சுட்டி காமிக்கிறாரு. பட் அறியாமைக்கு காரணம் கிளீனாக அடுத்த பேராகிராஃபில் அது அவிசுவாசம் என்று கொண்டு வருகிறார். உங்களால் விசுவாசிக்க முடியலையப்பா, உனக்கு விசுவாசிக்க முடியல. பட் தெளிவாக நான் போர்டில் எழுதி காட்டுற மாதிரி காட்டல அவர். பட் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவேளை அந்த காரியத்தை அவன் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் பிறக்க வேண்டும், திருப்பியும் நான் வயிற்றில் போய். இது பரிசுத்த ஆவியானவரே செய்கிறது, தேவனே செய்கிற காரியம். இதில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்? கெஞ்சி கதறி அழுது க்ரை அன்டு தி லார்ட். அது பண்ணியிருப்பான். பிறகு ஐ திங்க் ஓகே. என்ன அகெயின் இப்போ நானே கேள்வி எழுப்பிட்டேன். நீங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். ஸோ ஆறாவது அதிகாரத்தினுடைய கண்டென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக முக்கியமான காரியம் அதில் அந்த தீம் இஸ் நாட் த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தல் என்கிற அற்புதம் அல்ல. அதில் மெயின் பாயிண்ட்ஸ் என்னது? அப்புறம் ஐ ஆம் த லிவிங் பிரெட், ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிறது தான் அதில் பாயிண்ட். ஸோ இதையுமே இதை பழைய ஏற்பாட்டின் பேசேஜஸில் எதுலெல்லாம் கனெக்ட் பண்ணலாம்? அகெயின் கரெக்ட். இயேசுவே சொல்றாரு, மோசே உங்களுக்கு ஜீவாப்பத்தை கொடுக்கல, என் பிதா கொடுத்தாரு, நானே அந்த ஜீவாப்பம். அப்படிதான் கனெக்ட் பண்றாரு. ஸோ அங்கேயுமே அந்த 8வது ஐ திங்க் உபாகமம் 8, தி ஃபேமஸ் உபாகமம் 8 அது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறத நீ அறிகிறதுக்காக தான் உனக்கு அப்பம் இல்லாமல் வருத்தி வானத்திலிருந்து மன்னாவை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இட் இஸ் நாட் டு அந்த அப்பத்தையே நீ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கே அப்படி தான் அவர் சொன்னார் இன்டைரக்டா. இந்த மனாந்தரத்தில் உள்ள அப்போ நான் சஃபிஷியன்ட், உனக்கு என்னுடைய வார்த்தைகள் போதுமானது, என்னுடைய வார்த்தைகள்னால தான் நீ பிழைப்பேன், வார்த்தையானவர் வருவார் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது 7வது அதிகாரத்தில் நானேன்னு அதில் சொல்லாட்டாலுமே தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் பருக கடன் பானம் பண்ண கடவன், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை லைஃப் கிவிங் வாட்டர். அது இமீடியட்டாக உடனே எங்களுக்கு இது மாதிரி ரெலவெண்ட்டாக ஞாபகம் வருதா? எஸ். 2 இடத்துல ஸோ முறுமுறுக்க வைக்கிறாரு. ஸோ தட் அதனுடைய
அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த தேர்ஸ்ட், அந்த தாகம் எப்படி கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக வனாந்திரத்தில் தவிக்க வைத்து விட்டு அமேசிங்காக அதில் டெஸ்ட் பண்ணிடுறாரு. அவங்க வந்து தேவனை நம்பி சாரவில்லை. அண்ட் மோச இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி எவ்வளோ காலம் முறுமுறுத்துட்டு இருப்பாங்க, நீ வந்து அந்த கன்மலைக்கு போ, அங்கே நான் நிற்பேன். அமேசிங்காக இருக்கும் அந்த பேசேஜஸ், அதில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கன்மலையை அடி, ஃபஸ்ட் டைம் கன்மலையை அடி, பிகாஸ் ஐ வில் பி தேர். அண்ட் கிறிஸ்து, அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக கொண்டு வராரு. தட் இஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதும் ரொம்ப அதுக்காக தான் செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி நானே உலகத்திற்கு ஒளி அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு அவரே தான் ஒளியாக இருந்தார் இல்லை? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமுமாக அவர் வழி நடத்தி கொண்டு போனார். ஓகே. அண்ட் இன்னொன்று, 6வது அதிகாரம், இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் 5000 பேருக்கு அதிகமானவர், புருஷர் கிட்டத்தட்ட 15,000 பேர் அல்லது 20,000 25,000 வரைக்கும் இருக்கலாம். 5 அப்பத்தை அப்படி ஒரு மேஜிக் மாதிரி பண்ணார் அப்படிங்கிறதுல அங்கே பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஐ எம் த கிரியேட்டர். இதை வந்து வேறு யாருமே செய்ய முடியாது, ஒரு மெஜிஷியனும் செய்ய முடியாது, அல்லது ஒருவருமே செய்ய முடியாது. திஸ் இஸ் த அல்டிமேட் கிரியேட்டர். அலோன் கேன் கிரியேட் ஃபுட். யூ கேன் கிரியேட் ஃபுட். ஒன்றுமில்லாமையிலிருந்து he can create. ஸோ காலமெல்லாம் உனக்கு போஷித்து கொண்டு இருப்பார் அப்படின்னு இல்லை. ஸோ இது ஆனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அதை தொடர்ந்து இயேசு ஜீவாப்பம் நானே அப்படின்னு சொல்கிறதுலேருந்து த குரூப் டிவைட்ஸ் இல்லை, அதுதான் நம்ம 6வது அதிகாரத்தில் மெயினாக ஃபெய்த் ஆஸ்பெக்ட், அல்லது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ், அதில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது. ஸோ ஒன்று அந்த மிராக்கிள் இட் செல்ஃப், அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணி வருகிற அவருடைய பேருரை அல்லது டிஸ்கோர்ஸ், அதுக்கு பிறகு அந்த டிஸ்கஷன்ஸ். அதில் ஸோ அந்த விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத 7வது அதிகாரத்தில் அந்த தண்ணீர் காரியத்துக்கு சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு. அப்படிங்கிற இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதனால வாசிக்கலாமா? 35வது வசனம் இல்லை, 6வது அதிகாரம் 35, 35. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஓகே. ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துருக்குறோம், உங்களுக்கு தெரியும். அந்த விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு பேரலாக தான் அந்த அந்த என்னிடத்தில் வருவான் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்போ பசியாக இருந்தால் அப்பத்துக்கிட்ட வந்து நிற்க மாட்டோம்ல, அது சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றது இஸ் ஈக்குவல் டு ஃபெய்த். அப்படி ஸோ அடுத்த ஓகே. ஸோ விசுவாசம் இஸ் ஈக்குவல் டு இந்த அப்பத்தை புசித்தல். அருமையானே, இந்த ஒரு காலம் பசியடையான் அவன், he will be fully satisfied. ஸோ இந்த சரீர பிரகாரமான அப்பத்துக்கும் இதில் எப்படி அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறாரு அப்படிங்கிறது இதை மட்டுமே அதிகமாக இதிலேயே கூட
நிற்கலாம், பட் இனிமே இதில் நிற்க முடியாது. ஜாஷுவா முறை பாப்ஸ் அங்கேருந்து குட். ஸோ அங்கே என் கண்ணு போகுது. ஓகே, எனக்குமே வந்து ஓரளவுக்கு முடிக்கணும்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆம்பூர் பிரியாணி அல்லது ஹைதராபாதி பிரியாணி, ஹைதராபாதி கப்பல் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது, ஹைதராபாதி சிக்கன் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்குது, அல்லது ஆம்பூர் பிரியாணி பிடிக்குதுன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்க? எவ்வளோ சாப்பிட முடியும்? பயங்கரமான பசி. சில பேர் அதனால் இந்த மாதிரி ஃபீஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி பிரியாணி வருது அப்படின்னு இருந்தால் காலையிலேயே சாப்பிடாம வயிறை காய போட்டு அப்படி பழக்கம் எத்தனை பேருக்குன்னு தெரியல. நல்லா ஒரு பிடிக்கணும்னு நினைக்கிறது, பட் எவ்வளோ பிடிக்க முடியும்? இல்லை, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரொம்ப குயிக்காக வந்துடும். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ஒரு காலம் பசியடையான் அப்படிங்கிறதுனுடைய இது வந்து பசியே இல்லாத அப்படின்னு இல்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டியும் பெருகிட்டே போகும். சரீரப்பிரகாரம் உணவு இட் இஸ் லிமிட்டட் பை அவர் கெப்பாசிட்டி, பட் திஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை அவர் கெப்பாசிட்டி. நம்ம கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸாக்ட்லி அதே காரியம்தான் தண்ணீர். எவ்வளோ தாகம் எடுத்தாலும் ஒரு லிமிட் தான் குடிக்க முடியும், தண்ணினாலும் சரி, எனி ட்ரிங்க். பட் இது அப்படி இல்லை, அது ஒரு பெரிய ஒரு பாதாளத்தில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட், பட் எவர் என்ன சொல்கிறது அது, ஆமாம். அண்ட் தேர்ஸ்ட்டும் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கும், பட் அது ஃபில் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு தேர்ஸ்ட்னா அந்த நார்மல் தேர்ஸ்ட். எது இது அங்கே தேர்ஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் வில் பி always enjoying maybe without thirst. I don't know, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு தெரியாது, பட் ஐ திங்க் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஸோ அந்த டிஸ்கோர்ஸ் அபவுட் ஐ எம் த பிரெட், அதில் ஸோ இப்போ இந்த 5 அப்பம் 2 மீன்கள் அதெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அல்லது இந்த சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை, சரீரப்பிரகாரமான நன்மைகளை, சரீரப்பிரகாரமான சாப்பாடு அதை சாப்பிட்டு அதை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், இன்னும் எங்களுக்கு அற்புதம் செய்யணும், இன்னும் எங்களுக்கு இந்த உலகத்துக்கு ஏதுவான காரியத்தை இந்த இயேசு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க, அவங்க இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி வந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ டீட்டெயில்டாக போகலை, உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த கப்பல் ஏறி போகிறாங்க இயேசுவை தேடிட்டு. அப்போ தான் இந்த டிஸ்கோர்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவருடைய வார்த்தைகள் இப்போது அருளப்படுகிறது, அவருடைய போதனை, டீச்சிங்ஸ் தட் டிவைட்ஸ், அது அங்கே பிரிவினை உண்டாக்குகிறது. அங்கே தான் விசுவாசம் என்பது, அல்லது வாழ்க்கை என்பது, விசுவாசம் என்பது எல்லாமே பிரிக்கப்படுகிறது, பிரிவினை உண்டாகிறது. ஸோ அகெயின் இன் பிட்வீன் இந்த மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறதுடைய அந்த அடையாளம், அது வந்து ஒரு பெரிய பாயிண்டாக ஃபஸ்ட்டே ரைஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு ஒன்று வந்து இது எல்லாமே மறுபடியும் பிறத்தல் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இந்த காரியங்கள் காணப்படும். ஒருவேளை எல்லாமே இல்லாட்டாலும், எல்லாமே ஒரே அளவு இல்லாட்டாலும்,
ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்கள் அதிகமாக இருக்கலாம், ஒரு சில உணர்ச்சிகள் வந்து குறைவாக இருக்கலாம். இது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். விசுவாசம் வளர வளர இந்த காரியங்கள் எல்லாமே இதில் இன்னும் ஒரு சிலது இருக்குது. மேபி ஞாபகம் வர வர நம்ம சேர்க்கலாம். அந்த நன்றி உணர்வு, இந்த மாதிரி சமாதானம், நன்றி உணர்வு, தாழ்மை, ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே ருடிமெண்டரி ஃபார்ம்லேயாவது இருக்கும். ஸோ இந்த இந்த டிவிஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதான் திடீர்னு ஞாபகம் வந்தது. பட் ஆனால் ஸோ இந்த ஆனால் இயேசு வந்து இந்த இடத்துல அந்த இப்போ 2-3 ஸ்டேஜில் அந்த பிரிவினை ரொம்ப கிளியராக வர்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 41வது வசனம், நான் மனுஷர் ஸோ முறுமுறுத்து அப்படின்னு சொல்லும்போது அது ஆக்சுவல் சரியான வேர்டு வந்து பரியாசம் பண்ணி, அவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி முறுமுறுத்து பரியாசம் பண்ணுகிற ஒரு காரியம். அதுக்கு தான் இயேசு எப்படி பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். 43வது வசனத்தில், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த் அல்லது ரட்சிக்க போதுமானது அல்லாத விசுவாசம் வந்து அதனுடைய தன்மைகள் முதல்ல முறுமுறுக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் பரியாசம் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு இயேசு ரொம்ப ஒரு எப்படி பதில் சொல்கிறார், நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம் அல்லது பரியாசம் பண்ண வேண்டாம். சன் ஆஃப் காட், த லிவிங் பிரெட், ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் த லிவிங் பிரெட். வானத்திலிருந்து வந்த அப்போ, வென் ஹீ இஸ் ஆஃபரிங் ஹிம்செல்ஃப், நானே என்ன உங்களுக்கு இதுதான் ஆக்சுவலாக தேவை, இதை நானே உங்களுக்கு கொடுக்குறேன், நான் தான் அவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பரியாசம் பண்ணுறாங்க. பரியாசம் பண்ணாதுங்க, நான் தான். அது நீங்கள் எப்பயாவது தனியாக இருக்கும்போது இந்த காரியங்கள் உங்களுக்கு வரும். நீங்களும் திரும்ப படிக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரும்போது யூ மே நாட் இந்த காரியங்கள்லாம் ரொம்ப பீறிட்டு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ இந்த ஒரு நிலைமை வரும்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் காம்ப்ரமைசிங். உடனே அவங்க பரியாசம் பண்ணுறதுனால நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லாமல், அவர் வந்து அந்த போதனையை, எந்த போதனை, அதான் அகெயின் அந்த டிவிஷன் எப்படி வருதுன்னா, நீர் எங்களுக்கு அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற வரையிலும் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், நீர் ரொம்ப எங்களுக்கு எங்களுடைய ஃபேன் மாதிரி. பட் when your words come out, எது கனெக்ட் பண்ணேன்னா, இந்த ட்ரூ டிசைபிள்ஸ் அல்லது ட்ரூலி born again, உண்மையாய் நான் மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால், அது 15வது அதிகாரத்தில் ரொம்ப கிளியராக கொண்டு வருவார். இதனால் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதில் நிலைத்திருந்தால் அல்லது ஒபீடியண்டாக இருந்தால் அதனால் நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள்னு அதில் போட்டிருக்கு தமிழ் பைபிளில். நான் இங்கிலீஷ் பைபிளில் வேர்ஷனில் பார்த்தீங்கன்னா, யூ வில் ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் மை டிசைபிள்ஸ். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறது நிமித்தமாக. ஸோ அங்கேயுமே கனி கொடுத்தல்னு சொல்லும்போது காலாகாலமாக எனக்கு தெரிஞ்சு பிரசங்கிமார் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தல் அல்லது இந்த மாதிரி மினிஸ்ட்ரி, கனி கொடுத்தல் அப்படின்னா ட்ரூ பிலீவர்ஸ் ஃபேக் பிலீவர்ஸ், அதுதான் அது காமிக்குது. ஸோ மெய்யான சீஷர்கள் என்ன செய்வார்கள், என்னுடைய வார்த்தை
வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். they will be இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, கடைசியில் பேதுரு யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள். ஸோ த ட்ரூ பிலீவர் அல்லது ட்ரூலி born again, மெய்யாய் மறுபடியும் பிறந்தவர்கள் அவருடைய வார்த்தையின் மேல் தாகமாக இருப்பார்கள், வார்த்தையிலே நிலைத்திருப்பார்கள், வார்த்தையின்படி வாழுவார்கள். அதனால உடனே அட் அ டைம் ஆரம்பத்திலேயே ஃபுல் ஒபீடியன்ஸ் இல்லை, அந்த ஒபீடியன்ஸில் அல்லது சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸில் அவங்க ஒரு ப்ராக்ரஸ் அல்லது ஒரு முன்னேற்றத்தில் போயிட்டுருப்பாங்க. அது இயேசு தாமே சொல்கிறார், என்னுடைய சீஷர்கள் என்று ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்கள். அமேசிங். நம்முடைய கேள்விக்கு ரொம்ப சரியான டைரக்ட் ஆன்சர் அது. ஸோ ஆவியின் கனிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியும் அது. ஸோ இங்கே அந்த ட்ரூ பிலீவர்ஸ், அந்த இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த் ரெண்டும் அப்படி பிரிஞ்சு நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 60வது வசனம், அநேகர் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஸோ ஃபேக் டிசைபிள்ஸ், அவங்க ஃபேக் born again அல்லது ஃபேக் டிசைபிள்ஸ், ஃபேக் ஃபெய்த் அல்லது போலியான விசுவாசம், போலியான சீஷர்கள். இது என்னன்னா, அந்த அப்போ சாப்பிட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட அவரை பின்பற்றி போனார்கள் சீஷர்கள். பட் அதுலேயும் நிறைய கேட்டகரி இருந்திருக்கலாம். அவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக போயிட்டாங்க. ஜான் மெக்கார்தர் சொல்லும்போது அவர் சொல்கிறது, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் சாப்டர்ஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுவை பொறுத்த அளவிலே இது அவருக்கு மிக துக்ககரமான ஒரு 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 அதிகாரம் என்று இது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ த ஹோல் க்ரௌட் இஸ் கம்மிங் அண்ட் அவரை வாழ்த்தி அவரை துதிபாடி வரும்போது அப்படியே ஒரு ஜங்க் வந்து they left him, அவரை விட்டு போய்விட்டார்கள். அண்ட் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ அதில் அவர் கேட்கிற கேள்வி, சீஷர் மெய்யான சீஷர்களிடத்திலே வந்து கேட்கிற கேள்வி இல்லை, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளோதான் இதில் எழுதியிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி இட் இஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இட் வாஸ் 100% இயேசு மனிதனாக இருந்தார், 100% he was God, but 100% மேனாக it was அந்த அந்த கேள்விக்கு பின்னால் அவருடைய பயங்கரமான துக்கம் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் அவருக்கு பெரிய ஆறுதல் வந்து பேதுரு. ஐ திங்க் பேதுரு எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன், இல்லை? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள். சாப்பாடு கொடுக்குறீரோ இல்லையோ, இந்த சீஷர்கள் வந்து தங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, போட்டு ஒன்றுமே கிடையாது, அவர் சாப்பாடு கொடுத்தா தான் உண்டு. ப்ராக்டிக்கலாக இது நம்ம இவ்வளோ நாள் யோசித்திருப்போம்னு தெரியல. ஸோ இயேசுக்கு யாராவது காணிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த காணிக்கை யூதாஸ்கிட்ட கொடுத்தா அவன் யூதாஸ் பாதியம் எடுத்துருவான். அது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வசனம் வந்து இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. அவன் அப்பப்போ எடுத்து he was serving himselfன்னு சில டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கோம். அதுலேருந்து பணப்பையிலேருந்து அவன் எடுத்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அது போக மீதி சீஷர்கள் சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால தான் அவன் கடைசியில் வந்து மீன் பிடிக்க போவோம், இனி அவரும் போயிட்டார், சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு போனான். ஓகே, தட் இஸ் தேர். ஸோ
இங்கே வந்து அவன் பெருசாக அறிக்கையிடுறான், நான் போக மாட்டேன் யாரிடத்து. ஸோ 66, இட்ஸ் அ லெங்தி, இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் சாப்டர். அருமையான எல்லாமே அப்படிதான். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். கூட நடவாமல். ஸோ நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருத்தல், என்னிலே நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது சும்மா சரி. இன்னைக்கு நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, விசுவாசத்தில் நிலைத்திருத்தல், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகி ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சர்ச்சுக்கு போய் செட்டில் ஆகிடுறதுன்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் அ செட்டில்டு ஃபெய்த். அதான் நம்ம முதல்ல, இட்ஸ் அன் ஆக்டிவ் ஃபெய்த். கிரியை செய்யும் விசுவாசம், அது தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ போயிட்டாங்க. ஸோ பட் இந்த யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, அந்த குரூப்பில் வந்து யூதாஸ் காரியோத்தும் இருக்கான். அதுதான் சிக்னிஃபிகண்டான காரியம். அவன் அப்பவும் போகலை. He was there. ஒன்றும் அவனுக்கு அந்த இன்டென்ஷன் வந்த மாதிரி தெரியல, அதுக்கு பிறகு தான் வந்திருக்கணும். ஓகே, 7வது அதிகாரம். 7வது அதிகாரத்தில் அகெயின் இந்த சம்பவங்கள் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்ணுங்க. மாற்றி மாற்றி எருசலேமில் ஏதோ ஒரு பண்டிகையை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை வைத்து தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் ஒரு 3 வருஷம் அப்படின்னு கணிக்க முடியும். மற்ற காஸ்பல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இது மட்டும்தான் 3 வருஷம் வருது, மற்றபடி நம்ம அசஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த 3 வருஷத்தில் எல்லா யூதர்களும் ஒரு சில பண்டிகைகளில் கண்டிப்பாக எருசலேமுக்கு போக வேண்டும். அப்படி இயேசுவும் ஓரளவுக்கு எல்லா பண்டிகையும் போனார்னு நினைக்கிறேன். ஆனால் குறிப்பாக பஸ்கா பண்டிகையை ஒட்டி வருகிறது. பஸ்கா பண்டிகை எப்படி? கூடார பண்டிகை. கரெக்ட். 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இன்னொன்று வந்து தேவாலய பிரதிஷ்டை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஐ திங்க் 7வது அதிகாரத்தில் அதுதான். இல்லை அது இல்லை, இது கூடார பண்டிகை நினைக்கிறேன். கரெக்ட், 2வது வசனத்தில் இருக்குது. கரெக்ட், கூடார பண்டிகை. ஸோ குட். ஸோ யா, இங்கே வந்து கூடார பண்டிகை, இதுக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்து முதல்ல போகலை. உடனே ஸோ இதில் வந்து இதில் இன்னொன்று நீங்கள் இம்ப்ளாய்டாக இருக்கிறத பார்க்க வேண்டியது வந்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள். ஐ திங்க் 4 பேரா, அந்த சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கல. ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. அவங்க கிண்டலாக சொல்கிறாங்க. பிரபலமாக விரும்புகிற ஒவ்வொருவனும் அவனுடைய சீஷர்கள் எல்லாரும் பிரபலமாக பார்க்குற மாதிரி, பப்ளிக்காக பார்க்குற மாதிரி எருசலேமில் போய் அந்த அற்புதத்தை செய்வாங்க, நீர் அங்கே போய் செய்யும், திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ண கிண்டலா. நோ நோ நோ, ஐ ஹாவ் அ டைம். இயேசு இதையும் அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு கிளியராக ஒரு கேலண்டரை வச்சு செயல்படுறது போல் அந்த ப்ராஃபஸீஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றி ரொம்ப கிளியர் கேலண்டரை வச்சு போகிறார். ஸோ உங்களுடைய கேலண்டர் வந்து எப்போதும் ரெடி தான். யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி. நீங்கள் உலகத்தார் இப்போது. பட் ஐ ஆம் ஆப்ரேட்டிங் அண்டர் ஃபாதர்ஸ் கேலண்டர். எனக்கு வேலை இன்னும் வரவில்லை, அந்த வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்சர்வேஷன். ஸோ எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு இவர் மாத்திரம் அமைதியாக தனியாக போயிட்டார். ஸோ இந்த இடத்துல அந்த 4 சகோதரர்கள் தானே யார் எனக்கு கொஞ்சம் ஐ திங்க் பேர்களும் இருக்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. 4 ஐ திங்க். எப்படி? யாக்கோபு, யோசே, ஐ திங்க் பேரும் இருக்குது. ஐ திங்க் மத்தேயு, யோஸ். எப்படி?
யூதா. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க விசுவாசம் வந்து இந்த சுவிசேஷ புஸ்தகம் எழுதி முடிகிறது வரையிலுமே, அதாவது சுவிசேஷ இயேசு கிறிஸ்துவனுடைய மேபி மரணம் வரையிலும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மேபி உயிர்த்தெழுதல் தொடங்கி இருக்கலாம். ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அல்லது அந்த 120 பேர் இருந்த கூட்டத்தில் இவங்களும் இருந்தாங்க. ரொம்ப தெளிவாக அப்போ சொல்ல குட் 3 பேர் 4 பேர் சாரி கரெக்ட் தான். ஸோ இந்த 4 பேரும் சகோதரர்கள் எல்லாரும் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த 120 பேர் கூடியிருந்த அந்த க்ளோஸ் சர்க்கிளில். ஸோ மொத்தத்தில் 120, சில சமயம் 500 இருக்கலாம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சன் ஆஃப் காட் ஆஸ் அ ப்ரீச்சர், த இன்ஃபினிட்லி கிரேட் டீச்சர் அண்ட் ப்ரீச்சர், அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க எத்தனை பேர்? கடைசியில் 120 பேர் தான் சரியான ஒரு ரொம்ப கிளியராக சொல்லக்கூடிய டிசைபிள்ஸ். ஏறக்குறைய குட், தேங்க்யூ. ஏறக்குறைய 120 பேர் தான். ஸோ நாம ஏன் கூட எதிர்பார்க்கணும்ல? கூட வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இருக்குது. சீரியஸ் ப்ராப்ளம், வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ட்ரூத் இஸ் காம்ப்ரமைஸ்டுன்னு அர்த்தம். Truth is very radical. Okay. So இயேசு தனியாக அமைதியாக போகிறாரு. அங்கெல்லாம் தேடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, உங்களுக்கு நீங்களும் படித்தது தான். ஸோ அங்கே எல்லாருமே அவர் வருவாரான்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அங்கேயுமே அவர் நல்லவர்னு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, ஒரு கூட்டம் வந்து வஞ்சிக்கிறவன் அப்படின்ட்டு அங்கே பிரியுது. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்ஸை எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த கூடார பண்டிகையில் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டேட்மெண்ட்டோட எப்படி தொடர்பு உடையதாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 7வது அதிகாரம் அப்படின்னு சொன்னோடனே அந்த தாகமாக இருக்கிறவன் இடத்தில் வர கடவன். ஜீசஸ் இஸ் அ லிவிங் வாட்டர். அந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே தங்குவதற்கு வீடுகள் இல்லாதபடி அவங்க கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அதை ஞாபகப்படுத்தும்படியாக எத்தனை ஜெனரேஷன் தாண்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, நினச்சி பாருங்க. ஸோ அதுதான் யூதர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த பண்டிகையிலே நீ எதை ஞாபகம் வச்சுக்கணுன்னா, உன்னுடைய முன்னோர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள் என்பதை நீ நினைவு கூர்ந்து எனக்கு நன்றியுள்ளவனாய் நீ இருக்கும்படியாக என்ன செய்யணும்னு சொன்னால், காடுகளில் போய் கிளைகளை வெட்டி கூடாரங்கள் உண்டாக்கி அதிலே நீங்கள் இந்த பண்டிகையின் போது குடியிருக்கணும். ஒரு சிம்பாலிக்கா. ஸோ ஆனால் அது குறுகி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் எப்படி ஆச்சுன்னா, அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு கோபுரம், ஒரு கூடாரம் போல் போட்டு எல்லாரும் அதை வந்து அந்த சமயத்தில் ஃபெஸ்டிவல் ஆட்டம் நடக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு செரிமனி ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த பெதஸ்தா குளத்தில் போய் அந்த ஆசாரியன் அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட பாத்திரத்திலே அதுலேருந்து தண்ணீர் எடுத்து, அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு உயர்வான ஒரு காரியமாக செய்வாங்க. அதுவுமே அர்த்தத்தில் வனாந்தரத்திலே உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர் யெகோவாகிய தேவன். உங்களுடைய முன்னோர்கள் தாகத்தினால் நாவறண்டு சாகும் தருவாயில் இருந்த போதும் அவர் உங்களுக்கு தண்ணீரை ப்ரொவைட் பண்ணாருங்கிறத நினைவுபடுத்தும்படியாக அந்த பெதஸ்தா குளத்திலிருந்து அந்த கோல்டன் பிக்சர், அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட குடுவையிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே அங்கே கூடாரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பலிபீடத்திலே அதை ஊற்றுவார்கள். ஊற்றும்போது என்ன
அவங்க பாடுவாங்கன்னா ஏசாயா 12வது அதிகாரம் ஐ திங்க் அந்த ரட்சிப்பின் ஐ திங்க் 12 தானே 12 12 ஐ திங்க் இதில் அந்த ரெஃபரன்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோ ஏசாயா 12வது அதிகாரம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் 3வது வசனம் குறிப்பா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். அப்புறம் ஒரு சங்கீதத்தில் இருந்தும் ஒரு ரெஃபரன்ஸ் 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அந்த சங்கீதங்களையும் அவங்க பாடுவாங்க. அதுலேயுமே அந்த யெகோவா ரட்சிப்பு, ரட்சிப்பின் தண்ணீர் என்பதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த கூடார பண்டிகையின் நினைவு கூறுதல் அற்புதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தண்ணீர் பருக கொடுத்தது. அதை நினைவு கூறும்படி ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியன் அங்கே தண்ணீரை ஊற்றுகிறான். இயேசு நின்று சத்தமிட்டு, amazing picture. I am Yahweh, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். Come. Correct. Correct. Exactly. So கொஞ்சம் அவங்க வாஞ்சித்தார்களானால் அதை ரிலேட் பண்ணி கண்டுகொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சொல்லுகிற 1-2 இன்சிடென்ட் தான் இருக்கும். மேபி 2 or 3 ஐ திங்க். அதில் மிக முக்கியமானது the voice comes in the top of his voice. This is only a symbol. I am here. Don't care. தங்கத்தினால. ஸோ இன்றைய ரிலிஜன் எல்லாத்துலேயுமே நீங்கள் அழகாக கம்பேர் பண்ண முடியும். ஸோ நான் எப்போமோ சொல்கிறது உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பேன், அந்த லவோதிக்கேயா சபை எல்லாம் நடந்த அதே காரியம்தான் இப்போ நடக்கிறது நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சபைக்கு வெளியே நிற்கிறார், உள்ளே ஆராதனை நடந்துட்டு இருக்குது. யாருக்கு ஆராதனை செய்கிறார்கள்? They are worshipping Jesus only. But Jesus is actually outside. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அது சபைக்குள்ள செய்தி. சும்மா நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். The same thing. Jesus is very near. I am. I don't care. இவங்களுக்கு இவங்களுடைய மகிமை தான் பெரியது. எனிவே, ஓகே. ஸோ இந்த காரியத்தை மனதிலே வைத்து இந்த பேசேஜை படிக்கும்போது இட் வில் கம் ஸோ. இதில் விசுவாசத்தினுடைய 3 காரியங்கள் ரொம்ப தெளிவாக, ஒருவன் தாகமாக இருந்தால், அந்த thirst is a part of faith. முதல் பகுதி விசுவாசம், ரட்சிக்கும் விசுவாசத்தினுடைய முதல் பகுதி தாகம். இயேசுவின் மேல் தாகம். எதற்கு தாகம்? அது முக்கியம். எதற்கு தாகம்? இந்த உலகத்தின் காரியங்களுக்கு தாகமா, இல்லாட்டி என்னுடைய பாவத்தின் பாரம் அல்லது
பாவத்தினாலே நான் நாவரண்டு சாகும் தருவாயில் நான் இருக்கிறேன். ஐ எம் டெஸ்பரேட்லி இன் நீட் ஆஃப் a savior, ரட்சகர் எனக்கு தேவை என்கிற அந்த உணர்வு தான் தாகம். அந்த தாகம் இருந்தால் அந்த தண்ணி கிடைக்கும், வேற தாகம் இருந்தால் அது வேறு தான் கிடைக்கும். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதில் நீங்கள் நிறைய யோசிக்கலாம். ஸோ தாகம் ரொம்ப முக்கியம். அண்ட் கம்மிங் டு கிரைஸ்ட், பானம் பண்ணுதல், பருகுதல், இது எல்லாமே அதில் வந்துடுது. இந்த கீழே உள்ள இது எல்லாமே சொன்னேன்ல, அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங், அப்ராப்ரியேட்டிங், ரெக்கனிங், நாடி நரம்புகள், அது சாப்பிடும்போது எப்படி அது எல்லா பகுதிக்கும் அப்படி உடம்புல ஊடுருவி போய் அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும் அது தான், அதெல்லாம் சேர்ந்து தான் விசுவாசம். ரொம்ப அழகான அனாலஜி இதுவும். அந்த சாப்பாடு, அந்த அப்பம், அதுவும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 7th chapter. இன்ஃபேக்ட் 7வது அதிகாரம், ஓகே 7 முடிஞ்சு, கரெக்ட், முடிஞ்சு. 8வது அதிகாரம், 8வது அதிகாரம் 1வது வசனம், முதல் பகுதி வந்து விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அது விட்டுருவோம். பட் மெயின் பாயிண்ட் வந்து அது கிடையாது ஆக்சுவலாக அதில். பட் அது ஒன்றும், அதை தியானிப்பது நல்லது தான். 8வது நல்லா கவனிங்க, 8வது அதிகாரம் 9வது அதிகாரம், இந்த 2 அதிகாரமும் ஒன்றோடொன்று அதிகமாய் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 5 அப்பமும் 2 மீனும் டைரக்ட்லி கனெக்டட் டு த டிஸ்கோர்ஸ், அந்த பேருரையோடு எப்படி தொடர்பு உடையதாக இருக்குதுன்னு பாருங்க. அந்த பேருரை தான் முக்கியம் அதில். அதுபோல் இங்கே வந்து அந்த 9வது அதிகாரத்திலே அவர் அந்த நானே உலகத்திற்கு ஒளி, அதான் டிஸ்கோர்ஸ், நான் உலகிற்கு ஒளி, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. 9வது அதிகாரத்தில், சாரி 8வது அதிகாரத்தில் வரும். 8வது அதிகாரத்திலே அதை சொல்லிடுறாரு அந்த பிரசங்கத்தை. ஆனால் 9வது அதிகாரத்தில் அதை நல்லா கனெக்ட் பண்ணுறத பார்க்க முடியும். யோவான் அந்த பிறவி குருடனுக்கு கண்களை கொடுத்தது, அது இன்சிடெண்ட்டாக வருது. தட் இஸ் 9வது அதிகாரத்தில். அதுலேயும் இடையில மென்ஷன் பண்ணுற மாதிரி யோவான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் கிரியை செய்ய வேண்டும், நானே உலகத்துக்கு ஒளி அப்படிங்கிறது அதுலேயும் வந்துடும். ஸோ அதுதான் முக்கியமான இந்த 2 சாப்டர்ஸ்லேயுமே அதுதான் மேஜர் தீம். அது 12வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஸோ அதுக்கு பிறகு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்குறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல. ஸோ இதில் தான் ஐ திங்க் காலையில் டிஸ்கஷனில் மென்ஷன் பண்ணாங்க. குட். ஓகே, குயிக் சர்வே. இதில் வந்து அந்த 21வது வசனம் இதிலெல்லாம் வரும். இதில் ரொம்ப முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குது. ஏன்னோ இந்த 21வது வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் பயங்கர ஒரு நிமிஷம். தீஸ் ஆர் ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சாதாரணமான காரியம் இல்லை. இன்னொரு காரியம் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது, 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்துக்கு பிறகு அப்படியே 7வது அதிகாரம் 8, 9, 10, 11, 12 அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகிட்டே போகும். அதிகமாகி 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 அதிகமாகி
கல்லெடுத்து எறிகிறதுக்கு ரொம்ப இதாகுவாங்க. அதுக்கு பிறகு இமீடியட்டாக அது அந்த ஃபைனல் வீக் க்ரூசிஃபிக்ஷனுக்கு நேராக போகுது. ரொம்ப அழகான ஒரு பிக்சரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறார் யோவான். இட்ஸ் an amazing man. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படின்னு சொல்லுமா டெஃபினிட் ஜட்ஜ்மெண்ட். யூ வில் டை இன் யுவர் சின்ஸ். அது சாதாரணமாக சும்மா திட்டுற காரியம் இல்லை. இட் இஸ் அ டெஃபினிட் ஜட்ஜ்மெண்ட். திஸ் இஸ் ஆல், திஸ் இஸ் இட், ஃபினிஷ்ட். நீங்கள் என்னை தேடுவீர்கள், தேடி காண முடியாதுன்னு சொல்கிறார். நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு போகிறோம். இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பரலோகத்துக்கு வர மாட்டீர்கள். யூ வில் நாட் கம், யூ வில் டை இன் யுவர் சின்ஸ் அண்ட் யூ வில் சீக் மீ. எங்கே? போகக்கூடாத இடத்துல, நரகத்துக்கு போன பிறகு சீக்கிங் விதவுட் எனி ஆன்சர் இல்லை. அதனால தான் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பொசிஷன். கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு ஒரு குரூப் வந்து, எங்கள் வீதிகளிலே பிரசங்கம் பண்ணினீரே, உங்களுடைய பிரசங்கத்தை நாங்கள் நல்லா கேட்டிருக்கோம், உம்மோடு நாங்கள் போஜனம் பண்ணோமே. ஜீசஸ் 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுக்கும்போது, we were all there Lord. I don't know. அதுக்கு பிறகு நீங்கள் தேடுவீங்க, பட் யூ won't see me. ஏன்னோ ஒளி உங்களோடு இருக்கும்போது ஒளியிலே நடவுங்கள். இட்ஸ் an amazing. அதை இதுக்கு கூட சேர்த்து நம்ம பார்க்கலாம். இது கடைசி சாப்டர் தான். இதில் 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் அதுவும் ஒளியோட கனெக்ட் ஆனது. அதனால் நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதற்கு இயேசு 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அங்கே சொன்னார்ல, நான் போகிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களை ஒரு மாதிரி லிட்ரலாக இயேசுவின் மேலே ஒரு பெரிய பாசத்தையும் அன்பையும் உண்டாக்கும். நான் போகிறேன்ட்டு அங்கே சொல்கிறாருல்ல. ஸோ ஒளி இன்னும் கொஞ்ச காலம் தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை. என்னால் தானே பிரச்சனை, என்னால் தானே யூ ஆர் ஸோ கன்ஃபியூஸ்ட் அண்ட் இது. நான் போகிறேன், இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், கொஞ்ச காலம் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளியில் நடக்கிறவன் சரி இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஓகே, குட். 36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அமேசிங். ஒளி, the light went off. அமேசிங்காக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறார்ல. ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியில் இடத்தில் பிரவேசிங்கள், கொஞ்ச காலம்தான் இருப்பேன்னு சொல்லி லிட்ரலாகவே மறைந்தார்னு போட்டிருக்கு. எங்கே போனாருன்னு தெரியாது. ஹி ஜஸ்ட் ஸ்லிப்ட் அவே. ரொம்ப அழகா. அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோரி அவர் பண்ணியிருக்கிறதுல வந்து முதல் ப்ரோலாகில் அதிலே நீங்கள் நிறைய டெவலப் பண்ணலாம். இருள் ஒளி அந்த டிஃப்ரென்ஷியேஷனை கொண்டு வந்திருக்கிறது யோவான் ரொம்ப முக்கியம். நிக்கோதேமு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்தான். அப்புறம் இங்கே நிறைய இடத்துல வரும். அப்படி அங்கே கடைசியில் யூதாஸ் அந்த துணிக்கை வாங்கி வெளியே போனான். அது ராக்காலமாக இருந்தது. அமேசிங்காக டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ yes.
கரெக்ட். அங்கே கொஞ்சம் அது மீனிங் வேறு, அது சீஷரிடத்தில் சொல்கிறார் 13 இல்லை. ஆமாம், அது வித்தியாசம். இப்பொழுது அடுத்த வசனத்தில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்பொழுது வர மாட்டீர்கள், இனிமேல் வருவீர்கள்னு சொல்லுவார். இருக்கா? ஸோ அது வேற மீனிங்கில் சொல்கிறாரு. இப்போ நான் போகிறது கிராஸ்க்கு போகிறேன், நீங்கள் இப்போ கிராஸ்க்கு வரமாட்டீங்க, பட் உங்களுக்கு எல்லாருக்கும் கிராஸ் இருக்குது அப்படி சொல்கிறாரு. அமேசிங். ஸோ அகெயின் பாருங்கள் 22, இப்போ இங்கே 8க்கு வந்துடுறோம். 8ல் 21 உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அகெயின் 24வது வசனத்தில் ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஸோ இங்கேயுமே ஏன் நீங்கள் விசுவாசிக்கலன்னு சொல்கிறாரு, அது அமேசிங். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். எதனால? நீங்கள் வருங்க நீங்கள் இல்லை தம்பி, 23rd verse சரிதானா? 8வது அதிகாரம் 23வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அந்த காண்டம்னேஷன் நீங்கள் பிறக்கும் போதே அப்படி இருக்கிறதுனால யூ வில் டை. நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், உலகத்தில் இருந்து உண்டானவர்கள். யூ நீட் டு பி பார்ன் அகெயின். அதை தான் இங்கே இம்ப்ளாய்டாக சொல்கிறார். யூ நீட் டு பி பார்ன் அகெயின் அப்படிங்கிறது தான் வருது. ஓகே. ஸோ 8வது அதிகாரம் இன்ட்ராக்ஷன்ஸ் இன்டென்சிஃபை ஆகுது. ஹீட்டட் தர்க்கங்கள் இங்கே இதில் ஆபிரகாம் எங்களுக்கு பிதா. நாங்கள் யாருக்குமே இந்த குரூப் இது ஜஸ்ட் கொஞ்சம் பார்க்குறது நல்லது. 31வது வசனம் 8:31 வரும்போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஸோ இது முந்தின வசனத்திலேருந்து வருது. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 2வது அதிகாரத்திலையும் பார்த்தோம்ல. இங்கே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், வேர்ட்ல நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களா, என்ன போட்டிருக்கு, மெய்யாகவே விடுதலை ஆவார். ஸோ இந்த அநேகர் விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவான இந்த டீச்சிங் கொடுக்குறாருல, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கன்ட்டு. அவங்களுக்கு தான் அடுத்த டீச்சிங்கில் அடுத்த பார்ட் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவு, சத்தியத்தை உங்களை விடுதலையாகும் அப்படின்னு சொன்ன உடனே மாறிடுறாங்க உடனே. அதே குரூப் தான் நாங்கள் ஒரு காலம் யாருக்கும் அடிமைகள் அல்லன்னு சொல்கிறாரு. இன்சஃபிஷியன்ட் ஃபெய்த் ஆன். ஓகே, அவர் சொன்ன சில இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது சொன்ன சில காரியங்களே எக்ஸைட் ஆகி, இவர் தான். நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது, உபதேசத்தை சொல்லும்போது நான் ஒரு காலம் யாருக்கும் அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. காலமெல்லாம் அடிமைகளாக தான் இருந்தாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் கூட இப்பவும் ரோமருக்கு அடிமைகளாக தான் இருக்காங்க அது சொல்லும் போதும். பட் அந்த ரிபெல்லியனை பாருங்களேன். பாபிலோனில் அடிமை, அங்கே அடிமைகளாக இருந்தாங்க எவ்வளோ வருஷம். பட் அடிமைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க லிட்ரலாக ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்கிறாங்க. ஓகே, லிட்ரலாக நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிங்கிறது எனக்கு தெரியும், அது கரெக்ட் தான். அதனால் ஆபிரகாம் உங்களுடைய ஆபிரகாம் எங்களுடைய பிதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆபிரகாம் உங்களுடைய பிதாவாக கிடையாதுன்னு சொல்கிறாரு. நோ.
சரீரத்தின்படி நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய சந்ததியாக நீங்கள் ஆபிரகாம் சந்ததி அல்ல. ஏன்னா ஆபிரகாம் என்னை விசுவாசித்தான். நீங்க என்ன கல்லறுகிறீங்க? அதுக்கு பிறகு சொல்றாங்க, ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப், அதுக்கு பிறகு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, ஒரே தேவன் தான் எங்களுக்கு பிதான்னு சொல்லி. இன்னும் தேவன் உங்களுக்கு பிதா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்கள் இப்போ இருக்கிற சில ப்ரீச்சர்ஸ் எல்லாரையுமே நினச்சிக்கலாம், ஜெனரலாக போதகர்கள் அவங்ககிட்ட டேரிங்காக போய் சொல்கிற மாதிரி, அவங்கெல்லாம் ட்ரெயின்டு பர்சனாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு ட்ரைனிங்கும் ஒன்றும் எடுக்கலை, ஒரு தச்சன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கரெக்ட், he was a carpenter only, he was a very poor man. அவங்க பார்வையில் அன்எஜுகேட்டட், பட் கிளைம்ஸ் ஆர் மேக்கிங். அதுதான் அவங்களுக்கு, ஏன்னா நாங்களாம் எப்படி அவங்ககிட்ட நீங்கள் இந்த நோ யூ ஆர் நாட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட்ன்னு சொல்லி பாருங்க. அதே தான் நடந்துச்சு, செய்தார் இயேசு. புரியுதில்ல உங்களுக்கு? பெரிய பெரிய சில பாஸ்டர்ஸ் அவங்ககிட்ட போய், நோ யூ ஆர் நாட் சர்விங் காட், நீங்கள் நினச்சிருக்கீங்க தேவன் உங்களுடைய பிதான்னு சொல்லி, பட் இட் இஸ் நாட். இன்னொரு இடத்துல, உங்களில் பிதாவின் அன்பு இல்லை என்பதை அறிவேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிதாவின் அன்பினாலும் நரம்பிதான் நாங்கள் பிதாவுக்கு தான் ஊழியம் செய்கிறோன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் பிதாவை அறியவும் இல்லை, அவருடைய அன்பு உங்களில் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அமேசிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ பிதா, அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தேவன் உங்களுடைய பிதா இல்லைன்னு மாத்திரம் அதோட விடலை இயேசு. இங்கே தான் நீங்கள் பிசாசானவனால் உண்டான உங்கள் பிதா பிசாசா இருக்கிறான். எப்படி இருக்கும்னு பாருங்க, ஒரு கார்பெண்டர். ஓகே, ஸோ இந்த நிலைமையில தான் அப்புறம் ஓகே, அது பிறகு 9th சாப்டரில் அந்த பிறவிக்குருடனுக்கு கண்கள் இல்லாதவனுக்கு கண் கொடுக்கிறார். ஸோ அதுலேயும் 5வது வசனத்தில், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஸோ உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்பதை தத்ரூபமாக காண்பிப்பதற்காகவே ஒளி விழியிழந்த அல்லது பார்வை இல்லாத அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். ஸோ அது முக்கியம் இல்லை, அவனுக்கு பார்வை கொடுத்தது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஒளியை குறித்த போதனையும் அவனுக்கு ஒளி கொடுத்தார், அவனுக்கு ஆவிக்குரிய ஒளி கொடுத்தார். அவனுடைய இதை நீங்கள் 5வது அதிகாரத்தில் அந்த 38 வருஷம் வியாதியாக இருந்தாலும் அவனுடைய விசுவாசத்துக்கும் இவனுடைய விசுவாசத்துக்கும் க்ளீனாக நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த ஹோல் சாப்டர், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். 9வது அதிகாரம் முழுவதும் இவனை அரவுண்ட் பண்ணி தான் இருக்குது. இவனுடைய அந்த ஹீலிங் அதை தொடர்ந்து தான் இருக்குது, இல்லை? அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னன்னா, இவன் இதுவும் ஒரு ஓய்வு நாள் அப்படி தான் நினைக்கிறேன். ஏசு பர்பஸாக அவங்களை ஹீட்டடாக கொண்டு போயிட்டே இருக்கிறார் ஹிம்செல்ஃப். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் அ கேலண்டர். ஸோ இப்படி போகும், அது உண்மைதான். அது அவங்களுடைய சரியான அவிசுவாசம் தான் வெளியே வருது. பட் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் மை கேலண்டர் ஸோ தட் அவங்க கல்லை தூக்கி கல்லெறிஞ்சி கொல்ல எத்தனிக்கணும். அடுத்த ஸ்டெப் அவங்க ரோமருடைய கைகளிலே என்னை ஒப்புவிக்க வேண்டும், மரணம். அந்த கடைசி அந்த cross alone was in his mind. So அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், சாரி. இந்த ஓய்வு நாள் அந்த 10-11வது வசனங்கள்ல அந்த அவனுக்கு பார்வை கிடைத்த பிறகு அவன் கண்களை திறந்தான். இவங்க சாரி, நானே ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். அவனை பரிசேயர்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் கமிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக
அந்த அவர்களுடைய சட்டப்படி இவன் ஆல்ரெடி அந்த நல்ல கவனிங்க, ஆல்ரெடி அவன் வந்து தேவாலயத்தினுடைய மெம்பர்ஷிப்பில் கிடையாது. குருடர்கள் அதில் சேர்க்கவே மாட்டாங்க லிஸ்டில். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்படியால தான் அவர் செலக்ட் பண்ணுறார். he was already excommunicated person because of his blindness. So அதனால் அதுவும் ஒன்று. அப்புறம் குருடன் சுகமானா ஓகே விட்டுற வேண்டியது தானே. அவனை கூட்டிட்டு குஷ்டரோகியானா ஆசாரியன் இடத்துல போனோம், இவனையே அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஸோ தட் இந்த ஓய்வு நாளில் பண்ணியிருக்கிறாரு, இவர் இயேசு பண்ணினார் அப்படிங்கிற காரியங்கள் அவங்கள அந்த பகை உணர்ச்சி தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதில் நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இவன் முதல்ல வந்து ரொம்ப பிளெயினாக சொல்லுவான், எப்படி உனக்கு கணமாச்சு, எத்தனை தடவை தான் சொல்கிறது. எப்படி எப்படி கரெக்ட், அவன் வாயில் இது பண்ணுறதுக்காக. நீங்கள் என்ன சொன்னீங்க? அது கரெக்ட் கரெக்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது கிளைமேக்ஸ். இது வந்து அந்த கடைசி அந்த அவங்க என்ன, நீங்கள் என்ன பாயிண்ட் சொன்னீங்க ஜாஷுவா? அதுதான் கிளைமேக்ஸ். அதுதான் அது அந்த ஹாட்டஸ்ட் பாயிண்ட். நீங்களும் அவருக்கு சீஷனாக இருக்க விரும்புகிறீர்களோ அப்படின்னு சொல்லும்போது he became a preacher. அதில் தான் இல்லை, அதில் தானே நீ முற்றிலும் பாவத்தில் பிறந்த எங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு வந்துட்டியான்னு சொல்லி அவன் தூக்கி லிட்டரலாக வெளியே போட்டாங்கன்னு போட்டிருக்கேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் they threw him out. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்கம்யூனிகேட்டட் தான், லிஸ்ட்டில் கிடையாது. இப்போ அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. ஸோ லிட்ரலி ஐ திங்க் மேபி மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஹீ ஸ்டுட் இன் த ஃபெய்த். அதுக்கு பிறகு இவங்களை பகைச்சிக்கிட்டா இனிமேல் அப்ளை பண்ணி உள்ள என்ட்ரி கிடைக்குமே, கண் கிடச்சிட்டு அப்படி பார்க்கல. அமேசிங் ஃபெய்த். ஸோ அப்படி தான் தொடர்ந்து வந்து நான் அந்த ப்ரீச்சர்ஸ் கேட்ச் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது எனக்கு பல நாட்கள் இந்த அந்த அந்த காரியம், அந்த பிறவி குருடனுடைய அந்த விசுவாசம் வந்து எனக்கு உணர்த்துதலை கொடுத்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஒரு ஐ குட் என்ஜாய். அது எங்கே வருது? அது 35 36 வாசிக்கலாம், 34 வாசிக்கலாம். அந்த புறம்பே அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, கேள்விப்பட்டு அவனை டெஸ்ட் பண்றதுக்காக வராரு, எப்படி நிற்கிறான், அவனுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும். பட் ஸ்டில், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் உபவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். It's an amazing thing. He worshipped. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த காரியங்கள் எல்லாமே வந்து
is equal to faith is equal to worship. Ultimately we are here to worship. இதெல்லாம் இல்லாமல் there is no worship at all. இந்த ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது not the sound and எப்படி இன்றைக்கி அதை பிக்சரைஸ் பண்ணுறாங்கல்ல, this is true worship. அந்த ஆவியோடும் உண்மையோடும் அப்படிங்கிறது வேற உண்மை இல்லை, ஆவியோடும் with full spirit. அது எப்படி வருது? full understanding. I know, நான் அவர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறேன். Without knowing who Jesus is, how will you worship? worship கூரைக்கு மேலே போகாது. You know, they say ஒரு 100 கோடி 1000 கோடி, ஐ திங்க் NLAG 100 கோடிக்கு மேலே என்ன, அண்ட் they are declaring தேவனுடைய மகிமைக்காக இதை கட்டினோம் அப்படி சொல்றதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு glorify. This is glorifying God. It's only ஒரு விபச்சார ஸ்திரீனுடைய ஒரு சின்ன கன்ஃபெஷன், இவர்தான் அவர், அண்ட் கூடவே வருகிற இந்த உணர்வுகள் they go as God glorifying worship. அதான் உண்மை, அந்த ஒரு சத்தியம். சத்தியத்தை அறிகிறேன், அது என்னிலே என் ஆவியை உயிர்ப்பிக்கிறது, என் ஆவியை அனல் மூட்டுகிறது. That's worship. அதான் நடக்குது எனக்கு. எந்த மக்கள் அவங்க வெளியே தூக்கி போட்டாங்களோ, they were doctors of law and they are worship leaders. They were worship leaders நினைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஆராதனை வீரர்கள். we use golden this thing that thing and now ஏற்கனவே எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணப்பட்டு தேவாலயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு அவர் யார் என்ற கேள்வியை கேட்டு அவர் யாருன்னு சொல்லும்போது amazing. ஓகே, ஸோ 9th chapter அப்படி அமேசிங்காக முடியுது. இப்போ 10th chapter நல்லா கவனிங்க, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 10வது அதிகாரம் நலமேய்ப்பன், அவ்வளோதான். நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொன்னாலும் அதுவும் சிக்னிஃபிகண்ட் தான். பட் த மெயின் திங் இஸ் ஐ எம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அது எந்த கான்டெக்ஸ்டில் வருதுன்னு பாருங்க. இது இப்படியே வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த 9வது அதிகாரம் முடியும் போது இன்னும் கிளைமேக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இயேசு எப்படி தீர்ப்பளிக்கிறார் என்றால், யூ ஆர் த பிளைண்ட், அவனை வெளியே தள்ளுனாங்கல்ல, நீங்க தான் குருடர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்படி அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்து வந்தது பாவிகளை ரட்சிக்க. அவர் வந்து பயங்கர அன்புள்ளவர், எல்லாம் பாவங்களை மூடி வச்சிருவார். அப்படியெல்லாம் நான் டிவியேட் பண்ணி போயிடக்கூடாது. ஸோ இயேசு கிறிஸ்து எஸ் ட்ரூ ஒன்லி பாவிகளை ரட்சிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆனால் அவர் வந்ததனுடைய நோக்கம் என்பது there are two sides in a coin.
ஒரு காயினில் 2 பக்கங்கள் இருப்பது போல, ஒரு பக்கம் ரட்சிக்கும்படி, மறுபக்கம் நியாய தீர்ப்புக்கு வந்தேன். ஐ கேம் டு ஜட்ஜ். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படியெல்லாம் தெய்வகுமாரனுடைய ஜட்ஜ்மெண்ட். தட்ஸ் ஆல். their fate is fixed. முடிந்தது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நான் வந்தேன். ஸோ இந்த 2 சைடுமே சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் காண்கிறவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் குருடராய் இருக்கும்படி நான் வந்தேன். நேச்சுரலாக ஆயிருவீங்க. யூ வில் பி பிளைண்ட். யூ ஆர் பிளைண்ட். கரெக்ட், 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 கரெக்ட். அது இன்னும் அதிகமாக உங்களை வந்து கடினப்படுத்துகிறது அல்லது பிளைண்ட் பண்ணுது. நீங்கள் ஓகே. ஸோ யாருக்கு சொல்றாரு? ஃபால்ஸ் ஷெப்பர்ட்ஸுக்கு சொல்றாரு. மேய்ப்பர்கள் என்று சொல்லிக்கொண்ட மேய்ப்பர்களுக்கு சொல்றார். And he is contrasting himself. I am the true shepherd. Come to me. See, exactly இப்போ இருக்கிற so-called ஊழியக்காரங்க, you can be damn sure about it. அதுதான். ஏன்னா இந்த நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் போதும் ரொம்ப அழகாக அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34வது அதிகாரத்திலே இப்போ இயேசு யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரோ அந்த மேய்ப்பர்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறார். அமேசிங். அதை கண்டிப்பாக வாசிக்கணும்னு நினைக்கிறேன் நான். எசேக்கியேல் 34 ஃபுல்லாக அந்த அந்த உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்த ஒரு காரியம்தான். எசேக்கியேல் 34. ஆமாம், அப்படி மேலோட்டமாக வாசிற ஃபுல்லாக அந்த 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 அதிகாரம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மனுபுத்திரனை இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த காலத்தில் இருந்து வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். ஸோ இதில் கிளியராக நீங்கள் இப்போ உள்ள மேய்ப்பர் பாஸ்டர்ஸ் ஃபிட்டின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அவங்கள தான் பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. தங்களையே மேய்க்கிறவர்கள், ஆடுகளின் மேலே பாரத்தை சுமத்துகிறவர்கள், நசல் கொண்டதை பார்க்குறதில்ல, கேர் பண்ணுறதில்ல, பணம் தான் வேணும். வெரி வெரி கிளியர் பிக்சர். இது அந்த காலத்தில் இருந்தது. இயேசுவின் காலத்தில் இருந்த மேய்ப்பர்கள் எக்ஸாக்டாக அப்படி இருந்தாங்க. இப்போ 23வது வசனத்தை பாருங்க. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் அவர்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். I am the good shepherd. நானே அந்த நல்ல மேய்ப்பன். 24 கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். This is about Jesus. இயேசு தாவீதின் குமாரன், அவர் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நானே இதை சொன்னேன். அது பேசேஜ் முழுசும் எப்படி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரே அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக there is only one shepherd.
அந்த பேதுரு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவார். 1 பேதுருவில் நம்ம படிக்கும்போது we are all under shepherds. நாம எல்லாம் வந்து யாருமே எந்த பாஸ்டரும் சரி ஆயர் எல்லாம் வந்து அண்டர் ஷெப்பர்ட்ஸ் அல்லது கீழாக இயங்குகிற மேய்ப்பர்கள், பிரதான மேய்ப்பனாகிய அவர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேதுருட்ட இயேசு அந்த 21வது அதிகாரத்தில் இதில் சொல்லும்போது கூட என்ன ஆடுகளை மேய்ப்பாயாக, சும்மா ஆடுகளை இல்லை, ஃப்ளாக் வந்து என்னுடைய ஃப்ளாக், ஆடுகள் என்னுடைய ஆடுகள், நாட் யுவர்ஸ். அண்டர் ஷெப்பர்ட்ஸுக்கு கிடையாது. This belongs to the shepherd. இதுலேயும் அது 10வது சாப்டர் அமேசிங். பட் ஐ திங்க் 8 மணிக்கு முடிச்சிடலாம் இப்போ. 8க்கு தானே டின்னரில் 10. ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே மேய்ப்பர்கள், அண்டர் ஷெப்பர்ட்ஸ். ஆடுகள், சிதறி இருக்கிற ஆடுகள் அவருடைய ஆடுகள், கிறிஸ்துவனுடைய ஆடுகள். ஸோ இதில் முதல்ல வந்து வாசல் அப்படிங்கிற பிக்சரை எப்படி கொண்டு வர்றாருன்னா, இஸ்ரவேலை ஒரு மந்தையாக கொண்டு வராரு. அதை நீங்கள் இந்த சொல்லிடுறேன், அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து பாருங்கள். அந்த இந்த காலத்தில் உள்ள சபை அப்படி இல்லை, கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு நல்லாவே விளங்குற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு நிறைய மேய்ப்பர்கள் இருப்பாங்க. எல்லா மேய்ப்பர்களும் காமனாக ஒரு 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 என்ன சொல்கிறது, கோட்டை சுவர் கொண்ட அல்லது வேலிகளால் செய்யப்பட்ட நல்ல கோட்டை சுவர்களால் செய்யப்பட்ட ஒரு ஒரு ஷிப் ஃபோல்டு, அதாவது அது தொழுவோன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது தொழுவம் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஒரு அதுக்கு நம்ம ஊரில் நம்ம இடங்களையும் உண்டு, அந்த கிராமங்களில் உண்டு. ஒரு 3-4 மேய்ப்பர்கள் சேர்ந்து ஒரு காவலாளியை வச்சுருப்பாங்க. ஏன்னா பகல் ஃபுல்லாக ஆடு மேய்ப்பவன் மேய்ச்சிட்டு ராத்திரி அவன் வசம் விட்டுட்டு எல்லா பேருமே அதில் ஆடுகளை தங்கள் எல்லா மேய்ப்பர்களும் தங்கள் ஆடுகளை அந்த காவலாளியில் விட்டுட்டு அந்த ஷிப் ஃபோல்ட், அது நல்ல ஒரு பேர், மந்தை. ஓகே, குட். அது தொழுவம் அல்ல, மந்தை. அது விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த எப்படி கிடை, ஆட்டுக்கிடை, கரெக்ட், அந்த மாதிரி. ஸோ ஆடு அப்படின்னு சொல்லும்போது இதில் அகெயின் எனக்கு மேய்ப்பர் அவர் நான் ஆடுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு 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 பாசிட்டிவான காரியம் இல்லை. ஆடுங்கிறது வந்து நீங்கள் எந்த ஆடை ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்கன்னு தெரில. அது வந்து அந்த கம்பளி உள்காக வெட்டி எடுப்பாங்கல்ல, அது வந்து அதை வந்து அதுக்கு புத்தியே கிடையாது. ஸ்டூப்பிட் அனிமல்னு சொல்லுவாங்க, வீக், ஒன்றுமே அது புத்தியே கிடையாது. அது எனிமி வந்தால் அப்படியே படுத்துருமா. பிகாஸ் ஆல்ரெடி 27 எத்தனையோ ஸ்வெட்டர் செய்கிற அளவுக்கு உள்ள அந்த சுமந்துட்டு போகுமா, அவ்வளோ வெயிட். அதனால் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே மேய்ப்பன் தான். அது ஃபுல்லி டிபெண்ட் ஆன் த ஷெப்பர்ட். இல்லாட்டி எனிமி வந்தான்னா அது இங்கேயும் ஓட முடியாது, அப்படியே படுத்துருமா, சரண்டர்ன்னு சொல்லி. அப்படி தான் சொல்கிறாரு நம்மளை பற்றி. ஸ்டூபிட் அனிமல்ஸ், யூ நீட் அ ஷெப்பர்ட். ஸோ இந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து அடுத்த நாள் காலையில் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது எல்லாத்துக்குமே பேர் வச்சுருப்பாங்களாம். ஸோ இயேசு என்ன சொல்கிறாரு, இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் மேய்ப்பர்களுடைய ஒரு கடையில் இருக்கீங்க. பட் அந்த 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 மேய்ப்பன், அந்த காவலாளி காவலுக்கு வைக்கிறது சில சமயத்தில் மேய்ப்பனே படுத்திருப்பான் அந்த வாசலில். ஸோ அதை தான் சொல்கிறேன், நான் தான் வாசல். ஏதாவது எனிமி வரணும்னா என்ன கிராஸ் பண்ணி தான் உள்ளே போகணும். இது அமேசிங்கான பிக்சர்.
அந்த ஆடுகளுக்கு வாசல் அப்படிங்கிறதுமே அமேசிங். திருடவும் கொல்லவும் இவங்கெல்லாம், இந்த மேய்ப்பர்கள் எல்லாம், இந்த பரிசேயர், வேத பாசனகர், பாஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் வேறு வழியாய் வருகிறார்கள். தி ட்ரூ கிரைஸ்ட் வழியாக வராதவர்கள் இந்த அவர்கள் கெட்ட மேய்ப்பர்கள். ஸோ நானே ஆடுகளுக்கு வாசல். நான் அடுத்தது அதோட சேர்த்தே அந்த மேய்ப்பன் அப்படிங்கிற நாலேஜையும் கொண்டு வராரு. மேய்ப்பன் பெயர் சொல்லி அழைக்கிறான், அவைகளை மந்தையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லும்போது, அதை வெளியே கொண்டு வருகிறான். அதுக்கு பிறகு அவர் முன்னாலே சொல்லுகிறான்னு சொல்லும்போது, அந்த யூத குலத்தை ஒரு ஃப்ளாக்காக வச்சு அதில் இருந்து நான் என்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி, இதில் ரொம்ப அமேசிங்கான காரியம். என்னுடைய ஆடுகள்லாம் ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆடுகள் பேர் தெரியும் அவருக்கு, அதை மாத்திரம் நான் அழைத்து வெளியே நடத்தி கொண்டு போவேன். ஆடுகள் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், மற்றதெல்லாம் செவி கொடுக்காது. இதை அந்த ஜூபிஷ் இதில் இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு நான் அவங்கள மேய்ப்பேன். நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்களை பார்க்குறோம். அவன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஈவன் 6வது அதிகாரத்தில் நம்ம அதை இங்கே அப்சர்வ் பண்ண இது பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த அதுலேயுமே வந்து அந்த என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முழுமையாக வந்து அவர், நீங்கள் என்னை விட்டு போகிறீங்களா அப்படிங்கிறது அவருக்கு துக்கத்தை கொடுத்தாலும், பிதாவினுடைய அந்த சாவரின் வில், என் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிட்ட வருவாங்க, அவங்க இருந்தால் போதும், இந்த 120 போதும் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அதே காரியம்தான் இந்த பேசேஜ்லேயும் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து முக்கியமான தேவன். ஸோ என்னுடைய ஆடுகள் பிதா எனக்கு தந்தவைகள், அது அகெயின் 17வது அதிகாரத்துலேயும் பார்ப்போம். ஸோ இதில் தான் அந்த செக்யூரிட்டி எல்லாம் பார்க்குறோம்ல. 28, 29 அதை மட்டும் வாசு. ஐ திங்க் ஒரு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வது. நல்ல மேய்ப்பன் ஒருவனும் இந்த நல்ல மேய்ப்பனுடைய கைகளிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அகெயின் அடுத்த வருஷம் முக்கியம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஸோ இங்கேயுமே வந்து அந்த சால்வேஷன் அப்படிங்கிறதுல, மீட்பு ரட்சிப்பு அப்படிங்கிறதுல பிதா ரட்சிக்கிறார், நானும் ரட்சிக்கிறேன், வி டுகெதர் அப்படிங்கிறத கொண்டு வரார். ஓகே, 11வது அதிகாரம் ரொம்ப ஃபேவரைட்ஸ் தான். லாசருவை உயிரோடு எழுப்புதல், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். ஓகே, ஸோ அங்கேயுமே அந்த ரிபல்லியன் ரொம்ப அதிகமாக போகிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ மரித்து 4 நாளானவன் உயிர்த்தெழுந்தான் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சந்தோஷமான காரியமாக இல்லாமல், இவன் இப்படியே விட்டால் இன்னும் நிறைய பண்ணிகிட்டே போகிறான், நிறைய அற்புதங்கள் பண்ணுறானே அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ஒரு பாயிண்ட்டாக இக்னைட் ஆகி இயேசுவுக்கு விரோதமாக வராங்க. 12வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் போர்ஷன், மரியாள், லாசருவனுடைய சகோதரி மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை அனாயிண்ட் பண்ணுகிறது ஃபஸ்ட்டு போர்ஷனில் வருது. அதை தொடர்ந்து அங்கேயும் நீங்கள் ரெஸ்பான்சஸை நீங்கள் பார்க்க முடியும், விசுவாசம். அண்ட் இங்கே 17வது வசனத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியமாட்டு அந்த பவனி செல்லுதல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இந்த 12வது அதிகாரத்திலே இயேசு கழுதை குட்டியின் மேல் ஏறி போகிறது ஒரு திங்கட்கிழமை நடக்கிறது. ஸோ இனி வர்றது அப்படியே ஒரு வீக், 3 வருடங்கள்
இப்போ கடைசி அது ரொம்ப ஆச்சரியம் ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரை வீக், ஒரு வீக்கில் நடக்கிறது. ஆஃப்கோர்ஸ் ரெசரக்ஷனை விட்டோன்னா அது அவ்வளோத்தையும் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணி. ஸோ த க்ளோரி இஸ் இன் த கிராஸ், த கிராஸ். ஸோ அந்த டிரான்சிஷன், அந்த தியாலஜி ஆஃப் கிராஸ், சிலுவையின் உபதேசம் இங்கே தான் தொடங்குகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஸ்லோலி கோயிங் டு த நான் ஜூஸ். 17வது அந்த நம்ம இப்போ வந்து 12வது அதிகாரம் பார்த்துட்ருக்குறோம். 12வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலேருந்து அந்த கிராஸுக்கு அந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த 19வது வசனத்தில் ஃபைனல் ரிஜெக்ஷன் அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்காரு. 19 வாசிக்கலாம். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். ஓகே, அது முடிந்த உடனே அந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும்படி வருகிறார்கள். பிலிப்பு இடத்துல வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம். எஸ், தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இட் இஸ் கோயிங் டு த ஜூஸ், நான் ஜூஸ், கிரேக்கர்களுக்கு செல்லுகிறது அல்லது புறஜாதியாருக்கு செல்லுகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அடுத்தது வந்து அதுக்கு சரியாக அவர் பதில் கொடுக்காதது மாதிரி இருக்கும். பட் பதில் தான் கொடுக்குறார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால், இயேசு தன்னை குறித்து சிலுவையை குறித்து சொல்லுகிறார். ஆனால் 25 எல்லாருக்கும் தான் சொல்கிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் these are all specific teachings. இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கவே தான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். கோயிங் டு த கிராஸ் அண்ட் அந்த பிதாவுடைய சத்தம் இடி முழக்கம் போல வர்றது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்ற ஜெபம், மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன். அண்ட் இதை மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். ஒளி உங்களோடு இருக்க நடங்க, அதை பார்த்துட்டோம். அது முடிஞ்ச உடனே வந்து த ரிஜெக்ஷன் இஸ், அந்த யூதர்களால் அவர் புறந்தள்ளப்படுதல் என்பது ஒரு முழுமை அடைகிறது. அப்போ தான் அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து காண்பிக்கிறார், யோவான் எடுத்து காமிக்கிறார். அதுதான் நடக்குது. 38வது வசனம், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ அந்த இந்த ரிஜெக்ஷனை பற்றி தான் ஏசாயா அவிசுவாசம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டவன் விசுவாசிப்பவன் யார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். பட் அந்த இடத்துலையும் ஒரு ஃபைனல் கால் வித் லவ், அன்பினால் ஒரு கால் கொடுத்து அது முடிகிறது. உண்மையிலே ஒளி அவர்களை விட்டு மறைந்தது. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஜீசஸ் லெஃப்ட் தம். அதுக்கு பிறகு அந்த பப்ளிக் வரவே இல்லை. 13வது அதிகாரத்திலிருந்து நம்மளை அதிகமாக அதில் ரிலேட் பண்ணலாம். மெய்யான ட்ரூ டிசைபிள்ஸ் அவர்களை தனியாக பிரித்து கொண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கு செய்த காரியங்கள். ஸோ ஐ திங்க் இதோடு நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். Shall we bow down in prayer to the Lord, thanking God for this beautiful gospel, beautiful Jesus. Let the beauty of Jesus be seen in me. இயேசுவின் அன்பு என்னில் காணட்டும். யாராவது ஒருவர் ஜெபித்து நம்ம முடிக்கலாம்.